ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் உள்ள ஃபர்ஸ்ட் லெசனுக்கான ஒரு ஒன்-லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது? 5000 ஆண்டுகள். இந்திய நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது? 5000 ஆண்டுகள். செகண்ட் கொஷின், திராவிடர்கள், நீக்ருட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் யாவர்? நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியினர். திராவிடர்கள், நீக்ருட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் யாவர்? நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியினர். தேர்டு கொஷின், இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவு பெறும் பகுதி ஜெய்சால்மர், ராஜஸ்தான். இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவு பெறும் பகுதி ஜெய்சால்மர், ராஜஸ்தான். ஃபோர்த் கொஷின், இந்தியாவில் அதிக மழைப்பொழிவு பெறும் பகுதி மவுண்ட் சென்ட்ரம், மேகாலயா. இந்தியாவில் அதிக மழைப்பொழிவு பெறும் பகுதி மவுண்ட் சென்ட்ரம், மேகாலயா. ஃபிஃப்த் கொஷின், இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாகும். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாகும். சிக்ஸ்த் கொஷின், இந்தியா 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எத்தனை மொழிகளை கொண்டுள்ளது? 122 முக்கிய மொழிகள், 1599 பிற மொழிகளை கொண்டுள்ளது. இந்தியா 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எத்தனை மொழிகளை கொண்டுள்ளது? 122 முக்கிய மொழிகள், 1599 பிற மொழிகள். செவன்த் கொஷின், தமிழ் மொழி எப்போது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2004. தமிழ் மொழி எப்போது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2004. எய்த் கொஷின், இந்தியாவில் எத்தனை அலுவலக மொழிகள் உள்ளன? 22 மொழிகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 8வது அட்டவணையின்படி. இந்தியாவில் எத்தனை அலுவலக மொழிகள் உள்ளன? 22 மொழிகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 8வது அட்டவணையின்படி. நைன்த் கொஷின், இதுவரை எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது? 6. இதுவரை எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது? 6. 10th கொஷின், இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் 60% எந்த மாநிலத்திலிருந்து கிடைத்துள்ளது? தமிழ்நாடு. இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் 60% எந்த மாநிலத்திலிருந்து கிடைத்துள்ளது? தமிழ்நாடு. 11th கொஷின், இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்த வரலாற்று ஆசிரியர் யார்? B.A. ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்த வரலாற்று ஆசிரியர் யார்? B.A. ஸ்மித். 12th கொஷின், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? நேரு. அவர் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல்.